அக்ரி அக்வாஜெல். ஸோ ரீசெண்டா நம்ம லான்ச் பண்ண இந்த அக்ரி அக்வாஜெல் இது ரொம்ப சுப்பீரியரான ஒரு ஃபார்முலேஷன் இது. பிகாஸ் இதுல இருக்கக்கூடிய அந்த பாலிமர்ஸ் இது வந்து அப்சார்பன்ட் பாலிமர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்சார்பன்ட் பாலிமர்ஸ் அப்படின்னா ஈஸியா அதை உறிஞ்சி அதை தக்க வைக்கக்கூடிய தன்மை. இப்ப நிலத்துக்கு என்ன இருக்கு, நிலத்துக்கு அதை உறிஞ்சக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது உண்டு. பட் எவ்வளவு தூரம் அதை தக்க வைக்க முடியும், கிளைமேட் கண்டிஷன்ஸை பொறுத்து தான் அதை தக்க வைக்க முடியும். ரொம்ப வெயிலா இருந்துச்சுன்னா அவ்வளவு சீக்கிரத்துல தக்க வைக்க முடியாது, எவாபரேட் ஆகி போயிடும். ஆனா இது ஒரு பாலிமர் ஸ்ட்ரக்சர்ல இருக்கிறதுனால அக்ரி அக்வாஜெல் வந்து பயன்படுத்தும் பொழுது 500 மடங்கு நீரை தக்க வைக்கக்கூடிய தன்மை இதற்கு உண்டு. ஸோ இதனாலேயே ஒரு உற்பத்தி செய்யறோமா அதுக்கு நம்ம என்னென்ன ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பயன்படுத்த போறோமோ அதோட எக்ஸ்பென்சஸ் குறையறதுனால மகசூலும் அதிகமாகும் அண்ட் அந்த உற்பத்தியோட குவாலிட்டியும் இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ 50% வரைக்கும் நீரை நம்ம சேமிக்க முடியும். அதே போல 40% வரைக்கும் உரங்களையுமே சேமிச்சு வைக்க முடியும். இதனால செலவுகளும் குறைய ஆரம்பிக்குது. பட் பொதுவாக நீங்க இருக்கக்கூடிய ப்ராப்ளம் என்ன, ஒன்று வாட்டர் கிரைசிஸ், தண்ணீரே இல்லை, போதுமான அளவுக்கு மழை இல்லை. மழை இல்லாத போது விவசாயத்திற்கு தேவைப்படக்கூடிய தண்ணி வசதி வந்து இல்லை. இரண்டாவது லீச்சிங். லீச்சிங்னா என்ன ஆகும், இப்போ பெரும் மழை பெய்யும் போது அப்ப என்ன ஆகுது, நிலத்துல மேல வந்து ஏதாவது இந்த ஃபர்டிலைசர்ஸ் இதெல்லாம் போட்டிருந்தாங்க அப்படின்னா அப்ப டீப் பெனிட்ரேஷன், அப்ப மேலிருந்து உள்ளுக்குள்ள வேகமாக தள்ளி தள்ளி அந்த உரங்கள் அந்த செடிகளுக்கு முழுமையாக கிடைக்காத அளவுக்கு கீழே கொண்டு போய் தள்ளிடும். இதுதான் என்ன சொல்லுவோம், லீச்சிங் அப்படின்னு சொல்லுவோம். இல்லைன்னா எரோஷன். சாயில் எரோஷன் ஒரு இடத்துல இந்த நிலப்பரப்பு அப்படிங்கிறது அது கரைஞ்சி வேற இடத்துல, இது வந்து மழைனால இருக்கலாம், காத்துனால இருக்கலாம். ஸோ பெரிய பெரிய விஷயங்கள்லாம் என்ன ஆகுனா இந்த எரோஷன் அப்படின்னு நடக்கும்பொழுது அப்போ ஒருவேளை மேல வந்து இந்த உரங்களோ இல்லை வேற ஏதோ பூச்சிக்கொல்லிகளோ ஏதோ ஒன்று சம்திங் பயன்படுத்தியிருந்தாங்கன்னா, ஊட்டச்சத்துக்களை கொடுத்திருந்தாங்கன்னா இந்த எரோஷன்ங்கிற காரணத்துல என்ன ஆகுது, அது முழுமையாக கிடைக்காம போகலாம். ஸோ அப்ப என்ன ஆகும், இது 3 ரீசன். ஒன்று தண்ணி இருக்கு, இல்லைன்னா தண்ணி ரொம்ப அளவுக்கு அதிகமாக இருக்கு, இல்லைன்னா இயற்கையான பாதிப்புகளிலிருந்து அந்த உரங்கள் எதுவுமே முழுமையாக கிடைக்க முடியாமல் போகக்கூடிய இந்த 2-3 காரணங்களால பொதுவாக விவசாயிகள் பெரும் அளவுல கஷ்டப்படுறாங்க. ரீசெண்டா நம்ம டிவியில இதெல்லாம் கூட பார்க்கலாம். பெரிய இரவு முழுதாக வந்து மழை பெஞ்சதுனால வயல்களில் ஏகப்பட்ட தண்ணீர் நிற்கிறது, தண்ணீர் போக வழி இல்லை, அதனால விவசாயிங்க மன கஷ்டம் அப்படின்னு சொல்லி எப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இதான் என்ன சொல்லணும், லீச்சிங். ஸோ அளவுக்கு அதிகமாக தண்ணி நிற்கிறதுனாலுமே அந்த செடிகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது. அக்வாஜெலோட வேலை நிலத்திற்கு கொடுக்கக்கூடிய தண்ணீர் எந்த அளவுக்கு இருந்தாலுமே அதை உறிஞ்சி தக்க வைக்கக்கூடிய தன்மை. ஒரு ஜெல்லா வந்து அதை கன்வெர்ட் பண்ணிடும். ஸோ இந்த மாதிரி ஜெல்லா கன்வெர்ட் பண்ணி அதை சேமிச்சு வைக்கும்பொழுது இப்ப மழையே இல்லை அப்படின்னாலும் வேர்கள் இப்ப என்ன பண்ணலாம், இந்த சேமிச்சு வைக்கக்கூடிய இந்த தண்ணியை, இந்த ஜெல்ல இருக்கக்கூடிய தண்ணியை பயன்படுத்திக்க முடியும். ஸோ வாட்டர் லெவல்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு, அதாவது நிலத்தடி நீரே வந்து ரொம்ப ஆழத்துக்கு போயிருச்சு, எவ்வளவு மோட்டர் போட்டு போர் போட்டாலுமே அங்கிருந்து தண்ணி வந்து எடுக்க முடியல, அந்த மாதிரி சூழ்நிலை இருந்தாலும் அக்வாஜெல் பயன்படுத்துறதுனால நிலத்துல நீரை தக்க வைக்க முடியும். வறட்சியான பகுதிகளிலுமே இதை நமக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியதான் அக்ரி அக்வா ஜெல். ஸோ அக்வாஜெல் பொறுத்த வரைக்கும் வாட்டர் கிரைசிஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதிக நீர் வந்து நிலத்துல தங்க விடாமல் தடுக்கக்கூடியது. ஏன்னா பொதுவாக ஃபர்ஸ்ட் நம்ம அக்ரி அக்வாஜெல் வந்து நிலத்துல வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டோம்னு வச்சுங்க, இப்போ மழை நீர் அதிகமாக வயல்கள்ல நிக்குது அப்படின்னா இது இருக்கக்கூடிய அந்த அப்சார்பன்ட் ஃபார்முலா அப்படிங்கிறது அதை கம்ப்ளீட்டா நிலத்துல இருக்கக்கூடிய நீரை வந்து உறிஞ்சி ஜெல் வடிவில் கன்வெர்ட் பண்ணி அதை சேமிச்சு வைக்கும். அப்ப பெரிய மழை இருந்தாலும் சரி, ஃப்ளட் இருந்தாலும் சரி, இல்ல வேற எந்த மாதிரியான கண்டிஷன்ஸ் இருந்தாலுமே அதுல தண்ணீர்னால பாதிப்பு ஏற்படாமல் தடுக்கக்கூடியது. அக்வாஜெல் பொறுத்த வரைக்குமே எந்த விதமான உரங்கள் நம்ம கொடுத்தாலும் சரி, ஊட்டச்சத்துக்கள் கொடுத்தாலும் சரி, அதையுமே உறிஞ்சி தக்க வைக்கக்கூடிய தன்மை உண்டு. சப்போஸ் பெரும் மழை பெய்யுது இல்லை பெரிய புயல் அடிக்குது அப்படின்னா அப்போ நிலத்துல மேல போட்டிருந்த இந்த மருந்துகளோ பூச்சிக்கொல்லிகளோ ஆர் ஊட்டச்சத்துக்களோ இது வந்து எரோஷன்ல போகாம இது ஜெல் வடிவத்துல கன்வெர்ட் பண்ணி வைக்கிறதுனால அந்த பாதிப்பை குறைக்க முடியும். ஸோ வேர்களுக்கு எப்பெல்லாம் அந்த ஊட்டச்சத்துக்கள் தேவைப்படுதோ அப்பெல்லாம் அதை உறிஞ்சி எடுத்துக்க முடியும். ஸோ ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுதுன்னா ஒரு விவசாயிக்கு கூடுதலாக உரங்களுக்கோ இல்லை ஊட்டச்சத்துக்களுக்கோ செலவு பண்ணக்கூடிய செலவுகள் குறைக்க முடியும் அக்ரி அக்வாஜெல் பயன்படுத்துறதுனால. சாயில் எரோஷன். ஸோ பொதுவாக என்ன ஆகுது, இப்போ பெரிய மழை பெய்யுது இல்லை ஒரு புயல் அடிக்குது அப்படின்னா ஒரு இடத்துல வந்து அந்த இருக்கக்கூடிய மண் வளம் அப்படிங்கிறது மண்ணில் ஏற்கனவே வந்து உரங்கள் ஏதோ போட்டிருந்தாங்கன்னா இந்த எரோஷனால கம்ப்ளீட்டா அடித்து செல்லப்படுகிறது.
பழைய அக்ரி அக்வாஜெல்ல மிக்ஸ் பண்ணி கொடுக்கும்போது அதை சாயில வந்து சாகி அப்படின்னா கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு ஈரத்தன்மையோட வந்து மாற்றி வைக்கிறதுனால அப்ப எந்த விதமான எரோஷன்னாலுமே இது வந்து குறையாமல் பாதுகாத்து கொள்ள முடியும். பிகாஸ் பேசிக்கா அந்த வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டியை அதிகப்படுத்துறதுனால இந்த பெனிஃபிட் இது டோட்டலா கிடைக்க ஆரம்பிக்குது. ஸோ அக்வாஜெல் எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன மாதிரியான நம்ம உரங்கள் பயன்படுத்த போறோமோ அது கூட அக்வாஜெல் வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அக்வாஜெல் கூட டைரக்டா நம்ம வாட்டரை போடக்கூடாது. ஏன்னா டைரக்டா அது போட்டா ஆட்டோமேட்டிக்கா என்னன்னா உடனே அது ஜெல்லா கன்வெர்ட் ஆயிடும். ஸோ எங்க நம்ம ஒரு செடியை வைக்க போறோம், இல்ல நட போறோம், இல்ல ஒரு நாத்து நட போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ட்ரையா இருக்கக்கூடிய சமயத்துல, அதாவது நிலத்தை முதல்ல தயார்படுத்தக்கூடிய நில நேர்த்தி பண்ணக்கூடிய அந்த டைம்ல அக்வாஜெல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம யூஸ் பண்ணிக்கணும். அக்வாஜெல் மிக்ஸ் பண்ணிட்டு எந்த மாதிரியான உரங்கள் நம்ம பயன்படுத்துறோமோ, இல்ல யூரியா டிஏபி பயன்படுத்துறோமோ அது கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்ல ஜெனரல் நம்மளுடைய மற்ற ப்ராடக்ட்ஸ் லைக் ப்ரோடெக்ட் மாதிரியான ப்ராடக்ட்ஸ் நம்ம பயன்படுத்த போறோமா அது கூட வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது நிலத்துல முதல்ல ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அதுக்கு மேல செடியை வச்சுட்டு தென் நம்ம தண்ணீர் ஊற்றும் போது என்ன ஆகுது, இந்த உள்ள போகக்கூடிய தண்ணிய அக்வாஜெல் ஜெல் வடிவத்துல கன்வெர்ட் பண்ணி வைக்கிறதுனால ஸோ வேர்களுக்கு எப்பெல்லாம் தேவையோ அப்பெல்லாம் இதிலிருந்து நீரை உறிந்து கொள்ள முடியும். ஸோ அக்வாஜெல்லோட பயன்பாடுகள் எவ்வளவு யூசேஜ்னா, ஜென்ரலா ஒரு ஏக்கர் பொறுத்த வரைக்கும் 1 to 2 கிலோ வரைக்கும் பயன்படுத்தலாம். ஸோ இந்த ஒரு பேக் அப்படிங்கிறது 1 கிலோ பேக். ஸோ இந்த 1 கிலோ பேக் அப்படிங்கிறது ஒரு ஏக்கருக்கு வந்து கம்ப்ளீட்டா வந்து பயன்படுத்திக்கலாம். இப்ப பெரிய பெரிய மரங்கள் இருக்கு, அப்ப அந்த மாதிரி மரங்களுக்கு வந்து ஏக்கர் கணக்குலனா இது ஃபுல்லா வந்து போட முடியாது, ஏன்னா வேஸ்டேஜ் அதிகமாகும். அப்ப என்ன பண்ணலாம், வீட்டு தோட்டமா இருக்கு, இல்ல வந்து பெரிய பெரிய மரங்கள் இருக்கு, தோட்டத்துல இருக்கு, அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு செடிக்கு 40 to 80 கிராம் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். வீட்டுல மாடி தோட்டம் வச்சிருக்காங்களா, அப்போ அதுல வந்து சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு வாரம் ஊருக்கு போகணும். அப்ப அந்த ஒரு வாரம் வந்து அந்த செடிகளுக்கு தண்ணி ஊற்ற முடியாது. அப்படி தண்ணி ஊற்ற முடியாம போகும்போது என்ன ஆகும், பாடி வதங்கி போயிடும். அப்ப அக்வாஜெல் நம்ம போட்டுட்டு ஒரு செடிக்கு ஒரு 40 கிராம் அளவுக்கு போட்டு மேல தண்ணி ஊற்றி வச்சிட்டோம் அப்படின்னா தென் அது கிட்டத்தட்ட 1 மாசம் வரைக்குமே நம்ம தண்ணியை ஊற்றலனாலுமே அது இருக்கக்கூடிய தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமா வேர்கள் எப்ப தேவைப்படுதோ அப்ப உறிந்து எடுத்துக்கொள்ள முடியும்.